ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் செட்டிநாட் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது நோ ஆயில் சிக்கன் ரெசிபி. இதில் நான் எந்த ஒரு எண்ணெயுமே ஆட் பண்ணல. அண்ட் கடைகளில் வாங்குகிற எந்த ஒரு மசாலாவுமே இதில் நான் ஆட் பண்ணல. இது பண்ணுறதுக்கு நான் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி அண்ட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் 1/4 kg சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சிக்கன்லேயும் பண்ணலாம், இல்லை நாட்டுக்கோழிலையும் பண்ணலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஸ்கின்னோட தான் சிக்கன் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஸ்கின்னோடே வாங்கிக்கோங்க, ஸ்கின் இல்லாமலே வாங்கிக்கோங்க. அது உங்கள் சாய்ஸ் தான். யூஸ்வலாக நம்ம சிக்கன் வாஷ் பண்ணுறதுக்கு மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு இது ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப உப்பு ஆட் பண்ணிடாதீங்க, 1/4 டீஸ்பூன் போதும். இப்போ நம்ம 100 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, 100 ml ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம குக்கரில் விசில் போட்டு ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மூணு விசில் வந்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைன்னு ஓவராலாக பார்த்துடலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் 2 கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 தான் எடுத்திருக்கேன். இந்த செட்டிநாட் சிக்கன் கிரேவிக்கு நம்ம இந்த ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண மசாலாவை தான் இப்போ ஆட் பண்ண போகிறோம். இந்த மசாலாவை நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே ரெடி பண்ணேன். இதை எப்படி ரெடி பண்ணணும்னு உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு. பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம திரும்ப ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க திங்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ அகைன் நம்ம 50 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லிட்டு வச்சு கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சு வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டதும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கடைகளில் வாங்குகிற எந்த ஒரு மசாலாவுமே இதில் நான் ஆட் பண்ணல. காரத்துக்கு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற திங்ஸும் நம்ம போட்டிருக்க பச்சை மிளகாய் நம்மளுக்கு காரம் தரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. திரும்ப நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுருங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பாருங்கள், நடுவில் செக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம அகெயின் திரும்ப லிட்டு போட்டு கவர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் ரெசிப்பியில் நம்ம 1 ட்ராப் ஆயில் கூட இல்லாமல் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த மசாலா பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள திங்ஸ் வச்சு நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கோல்டு டைமில் கூட நீங்கள் இது கண்டிப்பாக சாப்பிடலாம். இதில் போட்டிருக்க ஸ்பைசஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் க்யூர் ஆகிறதுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.
and thanks for watching.